வெல்கம் டு சுகீரின் சுவை. வாங்க பச்சைப்பயிறு குழம்பு ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அரை கப் பச்சைப்பயிறு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்படி வறுக்கிறதால குழம்புல வளவளப்பு தன்மை வராது. இந்த வறுத்த பயிரை நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு தக்காளி நறுக்கி போட்டுட்டு 12 சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு 7-8 பல் பூண்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 வரமிளகா சேர்த்து 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா அதை கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. பின்னர் குக்கரை மூடி விசில் போட்டுட்டு அந்த பருப்பை 7 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 7 விசில் விட்டால் தான் பருப்பு நல்லா வேகும். கேஸை ஆஃப் பண்ணி ரெஸ்ட் டைம் விடுங்க. கேஸ் நல்லா ரிலீஸ் ஆகட்டும். கேஸ் நல்லா ரிலீஸ் ஆனப்புறம் அதை ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. நல்லா பருப்பு கடைஞ்ச அப்புறம் அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் லெமன் சேர்த்து அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே 1 கீத்து கருவேப்பிலை சேர்த்து அந்த சீசனிங்கை குழம்போடு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இப்போ சத்தான ஈஸியான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி.